ஆனால் சைவ சித்தாந்தத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாச்சுன்னா போர் அடிச்சிடும். ஏன்னா அது நகைச்சுவை கலந்து எங்கள் ஐயா மாதிரி ஆட்கள் பேசினா தான் அது சுவையோட எடுபடும். அது நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த திருமுறைகளை நம்ம வந்து சைவ சித்தாந்த கண்கொண்டு காண வேண்டும். ஏன்னா அப்படியானா தான் திருமுறைகளோட நுண்பொருள் நமக்கு விளங்கும். திருமுறைகளில் அவ்வளவு சிவவாக்கு, அருள்வாக்கு, திருவாக்கு, அது நுண்பொருள்னால் அது நுட்பமான பொருள் உள்ள நிறைய இருக்குது. உள்ள பெருஞ்சுரங்கம். திருமுறை என்பது பெருஞ்சுரங்கம். ஒரு பௌத்த மத பெண் வந்து இங்கே வந்து திருமுறை பண் சொல்லி ராகம் சொல்லி அதில் எந்த விதமான பிரசங்கம் இல்லாமல் தக்கேசி பண் காம்போதி ராகம்னு சொல்லி படிப்பிடுத்து பார்க்கும்போது இப்போ மாறிட்டு நினைக்கிறேன், காலம் மாறிட்டுது. இப்போ சைவர்களை நோக்கி பல பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் டாக்டர் ஐயாட்ட கூட அதுதான் சொன்னேன். நாம் அதை அதனால் நம்ம திருமுறைகளை பொதுவாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அதுவே பெரிய சிறப்பு பண்ணளவில். அதில் உள்ள நுண்பொருளை புரிந்து கொண்டு படித்தோமானால் இன்னும் சிறப்பாக இருக்கும், பயன் பெரிதாக இருக்கும், அளப்பரிய பயனை பெற முடியும் என்பதற்காக தான் திருமுறை சைவ சித்தாந்தம் என்ற தலைப்படுத்திக் கொண்டு சைவ சித்தாந்த கண்கொண்டு திருமுறைகளை நாம் நோக்க வேண்டும், படனம் செய்ய வேண்டும், பயில வேண்டும், பயிற்சி பெற வேண்டும், பண்ணோடு பாட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுது. இப்போ சிவபெருமானுக்கு 3 கண்கள் எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? தெரியவில்லை? 3 கண் தானே சிவபெருமானுக்கு. முக்கண்ணன் சொல்லுவார். அது வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். இதில் நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய குறைபாடு திருக்குறளை ஒரு சமய நூலாக கொள்ளாமல் போனது தான். அறத்துப்பாலில் 95 விழுக்காடு முழுக்க முழுக்க சமய கருத்துக்களை தான் சொல்கிறார். அதுவும் ஆகம செய்திகளை தான் சொல்கிறார் திருவள்ளுவர். தெரிந்த குறளும் தெரிய வேண்டிய பொருளும்னு ஒரு நூல் எழுதி வச்சுருக்கேன். அது நூலில் முழுக்க முழுக்க இது பண்ணியிருக்கேன். பயிற்சி மைய மாணவர்களுக்காக திருக்குறளில் சைவ சித்தாந்தம்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதையும் அந்த செய்திகளை சொல்லியிருக்கேன். திருக்குறள் ஒரு முழுமையான சைவ நூல் என்பது. சிவபெருமானுடைய வலக்கண் திருமுறைகள், இடக்கண் சித்தாந்த சாத்திரங்கள், நெற்றிக்கண் திருக்குறள். அதான் உண்மை. பார்க்கலாம், அதை அனுபவித்து பார்க்கலாம். ஏன்னா இந்த 3 நூல்களுக்குமே, திருக்குறள், திருமுறைகள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 3 நூல்களுக்குமே மூல நூல் எது என்று கேட்டால் சைவ ஆகமங்கள் தான். சைவ ஆகமங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் அடிப்படை. சைவ ஆகமத்தின் அடிப்படையில் தான் நம்ம எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய பக்தி, வழிபாடு, இறை உண்மை, இறைவனுக்கு உயிர்களுக்குள்ள தொடர்பு, உயிர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அறியாமை, உயிர்கள் வந்து துன்பத்துக்கு ஆளாவதற்கான காரணங்கள், துன்பத்தை நீக்குவதற்கான வழிமுறைகள், அந்த துன்பத்தை நீக்கி மிருகமாக இருந்த மனிதன் மனிதனாகி மனிதனிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து தெய்வ நிலையிலிருந்து சிவமாம் தன்மை பெறுவதற்குரிய வழிவகைகளை காட்டுவதெல்லாம் நமக்கு சைவாகமங்கள் தான். அந்த சைவாகமங்கள் இப்போது நம்மிடம் இல்லை. அதனால் சைவாகமங்களை இறைவன் 3 விதமாக பகுத்து நமக்கு தந்திருக்கிறான். திருக்குறள் வாயிலாக ஒரு நிலை. நான் இப்போ ஒரு திருப்பாதிருக்குறள் மையத்தில் இப்போ மாதம் திருக்குறள் வகுப்பு நடத்திட்டுருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு, சனிக்கிழமை மாலையில் திருக்குறள் வகுப்பு. திருக்குறள் வகுப்பில் என்ன நடத்திட்டுருக்கேன் அப்படின்னா, அப்படி ஒவ்வொரு குறளுக்கும் சைவ சித்தாந்த பொருளை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். இப்போ 3 அதிகாரம் முடிஞ்சிடுச்சு. முதல் அதிகாரம் சிவபெருமானின் சொரூப நிலை, 2வது அதிகாரம் சிவபெருமானின் தடத்த நிலை, 3வது அதிகாரம் அவனுடைய அடியார்களுடைய நிலை, அடியார் தன்மை, 4வது அதிகாரம் அவன் அடியார்களுக்கு சொன்ன அறவழிகள். பொருத்தமாக இருக்க இல்லையா? இனி அறம் 2 தான் நமக்கு. சைவர்களுக்கு அறம் 2 தான். இல்லறம், துறவரம். இல்லறையில் என்னெல்லாம் வருது பார்க்கலாம், துறவரையில் என்னெல்லாம் வருது. இல்லறையில் வர்ற செய்திகள் எல்லாம் அது திருக்குறள் சைவ சித்தாந்தம் பார்க்கும்போது அப்படி சிந்திப்போம் நம்ம அதை. இப்போ இந்த திருமுறைகளுக்கும் சித்தாந்த சாத்திரங்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது, தெரிஞ்சுக்கணும் நம்ம. திருமுறைகளில் எந்த ஒரு திருமுறையும், முதல் திருமுறை 2வது திருமுறை வரிசையாக எடுத்துன்னா 12 திருமுறை வரைக்கும் காப்பு, விநாயகர் காப்பே இருக்காது. 10வது திருமுறையில் ஒரு காப்பு ஒரு மாதிரி இருக்கும்.
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் வீட்டினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்து போற்றிருந்தோமே அப்படின்னு ஒரு நாயர் காப்பு இருப்பது போல் இருக்கும். அது திருமந்திரம் இல்லை, யாரோ ஒருத்தர் பின்னால் அது சரி வைத்து கொண்டார்கள், அவ்வளோதான். அது திருமந்திரம். திருமந்திரம் முதல்ல தொடங்கும்போது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொருள் அப்படின்னா தொடங்கும் திருமந்திரம். ஏன் திருமுறைகளில் விநாயகர் காப்பு இல்லை? சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 சாஸ்திரத்துலேயும் விநாயகர் காப்பு இருக்கும். சிவஞான போகத்திலே கல்லால் புல்லாறு நல்லார் எல்லாம் நல்லார் கல்லால் நல்மலை வில்லார் அருளிய புல்லார் இனிமலை நல்லார் பனைவரே அப்படி விநாயகர் காப்பாக இருக்கும். சித்தியார்லேயும் உண்டு, சிவபிராசிலையும் உண்டு, நெஞ்சு விடுத்ததில் உண்டு, போட்டி பொருளில் உண்டு, எல்லா நூலும் இருக்கும். நெஞ்சு எல்லாத்துலேயும் இருக்கும் விநாயகர் காப்பு. அது ஏன் திருமுறைகளில் விநாயகர் காப்பு இல்லை? எடுத்த உடனே பிடியது நூறு சொல்லப்படாத ஞானசம்பந்தர் சொல்லலை. ஏன் தோழரின் செய்வின்னு சொன்னார்? திருமுறை வகுத்திருக்க முறையில் வைத்து தான் நாம் சிந்திக்கணும். ஏன் விநாயகர் காப்பு சொல்லலை? அது நல்ல சைவ சித்தாந்த அடிப்படையில் சிந்திக்கும் போது தான் தெரியும் நமக்கு. திருமுறைகள் அந்த சித்தாந்த சாஸ்திரங்கள் புரிந்திருக்கவங்களுக்கு இந்த செய்தி புரியும். புரியாதவர்கள் கொஞ்சம் தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள். 36 தத்துவங்களில் நாத தத்துவம், நாதம், விந்து, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை எல்லாம் கிரந்தம் எடுத்துப்பார். ஒரு மாதிரி மண்டையை சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்புறம் காலவநீதி, கலை, வித்தை, ராகம், பொருளன், மாயை, அப்புறம் சித்தம், அகங்காரம், மனம், புத்தி, மனம், அப்புறம் ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், அப்புறம் அது பஞ்சபூதம், தன்மாத்திரைகள், பஞ்சபூதம் அப்படிலாம் வரும். இதில் சுத்தமய போனத்தில் இறைவன் ஈஸ்வர வடிவம் கொள்கிறான். இந்த ஈஸ்வர வடிவத்தில் தட்சிணாமூர்த்தி வர்றார். 25 மூர்த்தங்கள் இருக்க. சுத்தமய போனத்திலிருந்து தோன்றியதான் திருமுறைகளும் திருக்குறளும். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பொருளமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்க வெல்வாம் என்பது நம்முடைய சிறப்பு. அந்த கல்லாலின் புடையமர்ந்து நால்வருக்கு அறமுதலாம் 4 அழிச்சுதானே அந்த ஆலமர் செல்வன் தான் திருமுறைகளை நமக்கு வெளியிடுகிறான். அதான் எனது உரை தனதுரை. சுத்தமாயா போனது திருமுறை வருவதனால்தான் அதை பரமபிரமாணம் என்று நாம் சொல்கிறோம். சித்தாந்த சாஸ்திரங்கள் சைவ கொள்கைக்கு பிரமாணம் என்று சொல்லுவோம். திருமுறைகள் பரம பிரமாணம். பரம என்றால் மேலான அர்த்தம். மேலான பிரமாணம். பிரமாணம்னா அத்தாரிட்டின்னு அர்த்தம். பரம பிரமாணம் சிவவாக்கு. சம்பந்தர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் பேச்சு இல்லை, அப்புறம் சொல்லிட்டாரா பேச்சு இல்லை, சுந்தரம் சொல்லிட்டாரா அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பேச்சு. இப்படி இது பரம பிரமாணம். ஏன்னா சிவவாக்கு அது. அதை மீறி இல்லை, அது நான் சம்பந்தர் வாக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்ல, ஐயா தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட பேச தயாரில்லை, நம்ம எந்திரிச்சு வந்துட வேண்டியதான். அதுதான் அது அவ்வளோ அற்புதமானது. திருமுறை வாக்கு சிவவாக்கு அது. அதான் பரம பிரமாணம். இப்போ திருக்குறள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பரம பிரமாணம். இன்னும் 2 பரமபுரம் இல்லைன்னா ஏன்னா திருக்குறள் செய்தியை திருவள்ளுவர் சொன்ன செய்தியை எடுத்து ஞானசம்பந்தர் தேவாரத்தில் மேற்கோள் காட்டுறார். மதுரை பக்கத்தில் திருஆப்பனூர்னு ஒரு ஊர் இருக்கு. டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் இல்லைங்களா? அங்கே ஒரு பதியத்தில் சொல்கிறார் ஞானசம்பந்தர், அகர முதலானை அணியாப்ப நூறானை பகரும் மனமுடையார் வினைப்பற்று அறுப்பாரே. இந்த அகர முதலான்னு சொன்னவர் யாரு? திருவள்ளுவர் தவிர எவருமே சொன்னதில்லை. அப்போ திருவள்ளுவருடைய வாக்கை எடுத்து திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் பயன்படுத்துகிறார் என்றால் திருஞான சம்பந்தருடைய வாக்கு சிவவாக்கு என்று சொன்னால் திருவள்ளுவர் வாக்கும் சிவவாக்கு தானே. லாஜிக் சொல்லாமலே பெறப்படும் அது. அப்போ திருக்குறள் செய்த திருவள்ளுவர் யாருன்னு ஒரு கேள்வி. திருவள்ளுவர் எங்கிருந்து வந்தார்? அடியனுடைய பணிவான ஆராய்ச்சியின் பயனாக கண்டுபிடித்த ஒரு உண்மையை உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை கேட்ட 4 பெருமக்கள் இருக்கிறார்ல, அந்த 4 பெருமக்கள் ஒருவராக தான் திருவள்ளுவராக அவதரித்திருக்க வேண்டும் என்று அடியன் கருத்து. இல்லாட்டா ஒரு தனி மனிதன் இவ்வளோ வெர்சடைல் நாலேஜோட ஒரு நூல் செய்கிறான் அப்படின்னா இஸ் இட் ஸோ ஈஸி திங். திருவள்ளுவர் என்ன சொல்லலை? அவர் என்ன சொல்லலை? என்ன ப்ராப்ளத்தை அவர் சால்வ் பண்ணலை?
நமக்கெல்லாம் கற்பனைக்கே வராத பல செய்திகளெல்லாம் எடுத்து அப்படியே அனாயாசமாக தூக்கி போடுறாரு. சமுதாயத்துக்கு வேண்டிய செய்திகள், இல்லறத்துக்கு வேண்டிய செய்திகள், மனைவிக்கு வேண்டிய செய்திகள், கணவனுக்கு வேண்டிய செய்திகள், பிள்ளைகளுக்கு வேண்டிய செய்திகள். படிக்கிற பிள்ளைகள் எப்படி படிக்கணும், படிக்காமல் போனால் என்ன ஆகும், அது ஏன் தாய் மகிழ்கிறா தகப்பன் ஏன் மகிழலை, ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தாய் அப்படிங்கிறார். ஒரே பரிமேலர் ஒரே அவ்வளோ சிறப்பு உடையது. ஒரு நேர்மையான ஐயங்கார் பரிமேலர். அவர் மாதிரி ஒரு நேர்மையான ஐயங்கார் உலகத்திலே கிடையாது. என் குணத்தான் என்று சொல்லி 9ஆம் திருக்குறள் எடுத்து வைத்துக்கொண்டு பேசுகிறார். இவ்வாறு சைவாகமத்தில் கூறப்பட்டவாறு அப்படிங்கிறார். ஒரு நேர்மையான ஐயங்கார் தான் சொல்ல முடியும். திருக்குறள் ஒரு சைவ ஆகம நூல் என்று சொல்றார். 9ஆம் திருக்குறளே சொல்லிவிடுறாரு. அப்ப திருவள்ளுவர் பரம பிரமாணமாகிறது. திருக்குறள், திருமுறைகள் பரம பிரமாணமாகின்றன, சித்தாந்த சாஸ்திரங்கள் பிரமாணமாகின்றன. இந்த 3 நூலையும் சைவ சித்தாந்த கண்கொண்டு கண்டோமானால் நாம் அறிய வேண்டிய செய்திகள் தாராளம் தாராளம் தாராளம், ஏராளம் ஏராளம் ஏராளம். அடியன் அனுபவத்தை சொல்கிறேன். ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் நான் தொடர்பு வச்சுட்ருக்கேன். நெருங்கிய தொடர்பு. பணியில், அரசு பணியில் இருக்கும் பொழுதே எனக்கு இந்த நூல்களில் தொடர்பு. என்னுடைய சிரசின் மேல் இருக்கிற என் ஐயா மலேசியா சித்தாந்த திருமுறையில் தெரிஞ்சிட்டார் ஐயா தான் அடியனை பாதி திருப்பினது. நீ ஒரு சிறந்த மாணவனாக வருவேன்னு நான் நம்புகிறேன். என்ன ஒரு தவக்குறைவு, ஐயா மலேசியாவில் இருந்துட்டா, நான் தமிழ்நாட்டில் இருந்தேன். நான் ஐயா கொண்டு மலேசியாவிலே வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போது தெரியுது. மலேசியா கூட வந்திருக்கலாம் போது. ஐயா கூடவே இருந்தால் போதும். எவ்வளவு உயர்ந்த பண்புள்ளவர்கள். டாக்டர் திண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு ஐயா பற்றி நல்லா தெரியும். பச்சை பிள்ளை மாதிரி இருப்பார், சூதுவாரு தெரியாது. ஐயா கோவப்படுறான்னா ஒரே ஒரு ஆட்டம் கோவப்படுவா. அந்த ஆட்சிகிட்ட, மீனாட்சி ஆட்சிகிட்ட மட்டும் கோவப்படு. எப்பேற்பட்டவங்க நம்ம ஐயா. வரலாறு எழுது எனக்கு அப்படின்னா, அவள் 60ஆவது ஆண்டு இதுக்கு நான் தான் வரலாறு எழுதினேன் ஐயாவுக்கு. அந்த மீனாட்சிக்கு ஏற்ற சொக்கநாதர் இவர் தான் அப்படின்னு எழுதினேன். அப்படி நமக்கு சுத்தமயா போனதுக்கு திருமறைகள் தோன்றினேன். அதனால தான் நமக்கு விநாயகர் காப்பை இடலை. சிவபெருமானுக்கு தெரியாதா விநாயகர் காப்பு போடணும்னு. அப்போ சித்தாந்த சாஸ்திரம் எங்கே தோன்றினேன்? அசுத்தமாயா பவனத்தில் ஆறாக தத்துவத்தில் தான் கைலாயம் இருக்குது. இமயமலை கைலாயம்லாம் உபச்சார கைலாயம். உண்மை கைலாயம் அராக தத்துவத்தில் தான் இருக்குது. காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் வருது இல்லையா, அங்கே தான் இருக்குது. ஓ சார் பாண்டியன் வந்திருக்கீங்களா? நமஸ்காரம், வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. ஆகவே நம்ம சித்தாந்த சாஸ்திரங்கள் ஏன் அப்படி கீழே இறங்கி வந்து சொல்கிறான்னு நமக்கு புரியணும். We must be able to know things clearly, understand things. இரண்டு நோக்கமே கீழே இறங்கணும். எங்கள் ஐயா என்கிட்ட கடைசியில் கேட்டுக்கொண்ட வார்த்தை 2 சத்தியம் வாங்கினாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே இறங்கி நீ பேசணும். படித்த மேதாவி மாதிரி ரொம்ப மேலே குப்பில் ஏறி நின்று பேசாத. என்பொருளவாக சில சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இந்த வள்ளுவ வார்த்தைக்கு ஏற்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே இறங்கு. ஒன்னால் கீழே இறங்கு மட்டும் இறங்கு. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் must be able to understand what you tell him. அப்போ தான் அது பயன்படும். பாமரர்களுக்கு பயன்படாமல் தான் சித்தாந்தம் அப்படி மேலே குப்பேறி நின்றுட்டு இருக்குது. கீழே இறங்கி சொல் என்று ஐயா ஒரு ப்ராமிஸ் வாங்கினாங்க. 2வது, யாராவது திருமுறை மாநாடு, சித்தாந்த மாநாடு, பெரிய புராண மாநாடு, திருக்குறள் மாநாடு நான் நீ மறுத்துறாத. உடல்நலம் சரியாட்டவும் போ, அங்கே உடல்நலம் சரியாக வந்துடும் அப்படின்பா ஐயா. அதான் கொஞ்சம் உடல்நல சோறு பெற்று தான் இருந்தேன். நம்ம ஐயா நாட்டை உடனே மறுக்க முடியல. ரொம்ப தெளிவாக இருந்தேன். இருந்தாலும் இங்கே வந்தபோது கொஞ்சம் வரும்போது சோறு இருந்தது. பொண்ணையிலேருந்து காலையிலேருந்து ஒரே குஷி ஆகிட்டேன் நான். உங்களெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டு எனக்கு. ஆக நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னால் இந்த மூலக்கருத்தின் அடிப்படையில், அதாவது சிவாகமங்கள் தான் திருமறைகளுக்கு, திருக்குறளுக்கும் திருமறைகளுக்கும் சித்தாந்த சாஸ்திரங்களுக்கும் மூலநூல் கருத்து கொண்டு நாம் சைவ சித்தாந்த கண்கொண்டு இவற்றை கண்டோமானால், அப்படி சிந்தித்தால் ஏகப்பட்ட நுண்பொருள் நமக்கு விளங்கும். இது சைவ சித்தாந்தம் பயில வேண்டும். சைவ சித்தாந்தம் பயில வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம், கட்டாயப்படுத்தி சொல்லலை. ஏன்னா நிறைய பணி செய்கிறீர்கள். இப்போ நான் வந்த பிறகு தெரிந்து
சிங்கப்பூர் மக்கள் ஒன்றும் அவ்வளவு சாதாரணமாக சைவத்தில் இப்போ தொட்டேன் மாச்சம் போனேன்னு இல்லையே. இவ்வளவு சிறார்களை உருவாக்கியிருக்கல, மன்னிக்கணும், இவ்வளவு சிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டில் உருவாகலை. ஐ டெல் அ ஃபேக்ட். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்காங்க, தெரியும் அவங்களுக்கு. நல்லா உருவாக்கியிருக்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் நீங்கள் சைவ சித்தாந்தம் பெருக்குனீங்கன்னா இன்னும் அந்த நாடு மற்ற தமிழ் பேசும் நல்ல உலகங்களுக்கு சிங்கப்பூரே உதாரண நாடாக இருக்கலாம் என்று அடியிருக்கிறது. சைவ சித்தாந்தம் பற்றி கொஞ்சம் ஒரு சினாப்சிஸ் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். சைவ சித்தாந்தம் கடவுள், உயிர்கள், ஆணவம், கண்மம், மாயை என்ற 5 பொருள்கள் என்றும் உள்ளவை என்று சொல்லிடுறோம். அதாவது ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றவில்லை. கடவுள் உயிர்களை உண்டாக்கவில்லை. உயிர்களுக்கு அறியாமை செய்கின்ற ஆணவமலத்தை கடவுள் உண்டாக்கவில்லை. உயிர்களுக்கு தேவையான உடம்பு, நுண் உடம்பு, புற உடம்பு, உயிர்கள் தங்குவதற்கான உலகம், அந்த உயிர்கள் அனுபவிக்க வேண்டிய அனைத்து பொருள்களையும் கடவுள் மாயை என்ற உள்பொருளிலிருந்து படைத்தார். இவற்றை பெற்றுக்கொண்ட உயிர்கள் தம் விருப்பப்படி இயங்குவதால் வினைகள் விளைகின்றன. ஆணவமல சார்பு கொண்டு தம் விருப்பப்படி உயிர்கள் இயங்குகின்றன. அதுதான் உயிருடைய துன்பத்துக்கு காரணம். இவ்வளவுதான் சைவத்தில். புரிந்த மாதிரி இருக்கு. புரியல எனக்கு மனசு புரிஞ்சுக்க ஏதாவது உங்களுக்கு புரியும். கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சொற்களை பல தடவை கேட்டால் புரிஞ்சிடும். இதில் இந்த சொல் இதுதான் சைவ சித்தாந்த பேஸ். இவ்வளோதான். கடவுள், உயிர்கள். கடவுள்னு ஒன்று இருக்கார், உயிர்னு ஒன்று இருக்குது. உயிர்ந்து நம்ம எல்லாம் உயிர்கள் தான். புல் பூண்டு முதல் புல்லாகி, பூடாகி, புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லாநீர், தாவர சங்கமத்தில் தாவரம் சங்கமம். தாவரம்னா ஸ்தாவரம், நிலைத்திருக்கின்ற உயிர்கள். மரம், செடி, கொடி போன்றவை நிலைத்திருக்கின்ற தாவரங்கள். சங்கமம் என்று ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிற உயிர்களுக்கு சங்கமம். நம்மளாம் சங்கம உயிர்கள், தாவர உயிர்கள். தாவர சங்கமத்துக்கு எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். உயிர்கள் இப்படி 2 விதமாக இறைவன் பகுத்திருக்கான். இந்த தாவர உயிர்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான்னா, நீ கரியமல வாயுவை சாப்பிடு, பிராணவாயுவை கொடு. சங்கம உயிர்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கான்னா, நீ பிராணவாயுவை சாப்பிடு, கரிமல வாயுவை விடு. கரிமல வாயு அந்த தாவரத்துக்கு உதவட்டும், பிராணவாயு உனக்கு உதவட்டும். எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்? இப்போ நெல்லை கண்டுபிடிச்சவன் யாருன்னு ஒரு கேள்வி சொல்லுவேன். என்ன சொல்லணும்? கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்கா. ஹூ டிஸ்கவர்டு பேடி? ஒன்லி காட் டிஸ்கவர்ட் பேடி. வேற யாரும் கண்டுபிடிச்சா? இது சைவ சித்தாந்தம். அக்செப்ட் பண்ண முடியுதா இல்லையா? நெல்லை கண்டுபிடித்தவர் கடவுள் தான். அவர் தான் உயிர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. கோதுமையை கண்டுபிடிச்சவர் கடவுள் தான். அவர் தான் என்னென்ன உயிர்களுக்கு என்னென்ன தேவைன்னு, நமக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோ பண்ணி வச்சிருக்கிறார். God has created all things that we are in need. நம்முடைய தேவைகளை உணர்ந்து நம்ம பெற்ற தகப்பன், உடலை பெற்ற தகப்பன் நமக்கு என்னெல்லாம் தேவைங்கும் போது அவற்றெல்லாம் நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறான்னு இல்லையா? குழந்தையா இருக்கும்போது அப்பாட்ட அப்பா எனக்கு இது வேணும், இன்னும் உடனே ஆம்பளை பிள்ளை கூட பொம்பளை பிள்ளை கிட்ட உடனே வாங்கி கொடுத்துருவார் தந்தையார். அதுபோல் ரொம்ப நமக்கு என்னெல்லாம் தேவையாவது அவன் முன்னுமே அறிந்து இறைவன் தந்து வைத்திருக்கிறான். இதெல்லாம் தெரிந்த அளவு அனுபவிக்கிறாரு, தெரியாதவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறார். அவ்வளோதான். இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப எளிமையான முறையில் நிறைய செய்திகள் இருக்கு. இந்த 5 பொருள்களை பற்றிய செய்தியை திருமுறைகள் எங்கேயாவது வருதா? இந்த 5ம் அனாதியே உள்ளன. அனாதியே என்றால் ஆதி என்றால் தொடக்கம். அனாதியே என்றால் தொடக்கமில் காலந்தொட்டு. ஆதி அற்றது அனாதி. இவை தோன்றுவதற்கு காலம் இல்லை. அனாதியே உள்ளதுன்னா இப்போ காலம்னு ஒரு டைம் வச்சு தான் வருது. இப்போ எங்கள் ஊரில் 6 மணிக்கு சூரியன் வந்து இங்கே இளையாளுக்கு சூரியன் உதயதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இளையாளுக்கு திருப்பி வச்சுட்டீங்க. உங்கள் டயத்தை சூரிய உதயத்தை இளையாளுக்கு வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். சூரியன் முன்னாடி இளையாளுக்கு உதய மாதிரி ஒரு ஊரில் சூரியனே தெரியாத ஒரு உலகங்களும் இருக்கத்தான் செய்யுது.
அது நம்ம வசதிக்கு தந்தால வச்சுக்கிறோம். நாட்டில் ஒரு ஒப்புதல் வாங்கி அறிஞரெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு தெளிவு பண்ணிக்கிறாங்க. கடவுளுக்கு தெரியும் எதை எப்படி நடத்தணும், யாரை எங்கெங்கே வைக்கணும், எப்படி நடத்தணும். நடத்திட்டு தான் இருக்கான். ப்ராப்பர் லைனில் போயிட்டுருக்கு. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும் கடவுள். இந்த காலம்னு ஒரு தத்துவமே இருக்குது. சுத்தமயா போனத்தில் காலமே கிடையாது. நாதம் வெந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை காலமே கிடையாது. எப்போ தோண்டியதுன்னு தெரியாது. காலம் நீதி கலை வித்தை அராகம் பொருடன் மாயை அந்த 7 அஸ்தமய போனத்தில் வரும்போது காலம் வருது. 31 தத்துவங்களுக்குலாம் காலம் வருது. முதல் 5 தத்துவங்களுக்கு காலமே கிடையாது. அனாதி இப்படிதான் இருக்குது செய்வதால். எவ்வளோ முடியும் அவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுத்து என்ன சந்தேகம் வந்தாலும் நேர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள் ஐயா எனக்கு ஊட்டி தந்திருக்கிறாரு. அதனால் இந்த 5 பொருளும் விளையாதவை அப்படிங்கிறார். வித்திட்டு விளைவிக்கப்படாதவை, அனாதியே உள்ளன. ஞானசம்பந்த தேவாரத்தில் வேணால் குறிச்சிங்க, வீட்டில் போய் பாருங்கள். முதல் திருமுறையில் 12வது பதியத்தில் 3வது பாட்டு. விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை உன் தலையாயின தவிரவருள் தலைவனது சார்பாம். 5 பொருள். விளையாத பரிசுன்னா தன்மை, நேச்சர்னு அர்த்தம். விளையாததோர் பரிசுன்னு என்ன அர்த்தம்? இதுக்குன்னு ஒரு விதை போட்டு முளைக்க வைக்கல. கடவுளை யாரும் உண்டாக்கலை, உயிர்களை யாரும் உண்டாக்கலை, ஆணவமலத்தை யாரும் உண்டாக்கலை, மாய என்ற பொருளை யாரும் உண்டாக்கலை, வினையை யாரும் உண்டாக்கலை. அனாதிய உள்ளவை சித்தாந்தம். அதாவது இல்பொருளை பற்றி பேசுவது அன்று சித்தாந்தம், உள்பொருளை பற்றித்தான் பேசும். எங்கள் ஐயா விகடமாக ஒரு கதை சொல்லுவார். இந்த செட்டியார் கடையில் போய் யாராவது ஐயா சுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால், கடையில் சுக்கு இருக்காது. செட்டியார் என்ன சொல்ல தெரியுமில்ல, இஞ்சி இருக்குது அப்படின்பார். இல்லை என்ன சொல்ல பட்டறையில் உட்காந்து சொல்லக்கூடாது. ஐயா சுக்கு இருக்குன்னு கேட்டனே, இஞ்சி இருக்குன்னு சொன்னனே பாரு செட்டியார். அடுத்த ஐயா சுக்கு இருக்கா, இஞ்சி இருக்கே அப்படின்பார். அதனால் இது ஒரு செட்டியார் சமயம் அப்படின்பார் ஐயா. சைவ சித்தாந்தம் ஒரு செட்டியார் சமயம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை என்ற சொல்லே சைவ சித்தாந்தத்தில் இல்லை. இல்லை என்று சொல்லு நல்ல சொல் இல்லையே. அது இல்லை, மாட்டேன், முடியாது சொல்லக்கூடாது. இல்லை, அவ்வளவு தெளிவான ஒரு நல்ல கருத்து நமக்கு சரியாக போதிக்கப்படலை. நம்ம முறையாக நமக்கும் நேரத்தை ஒதுக்க முடியல. ஏன்னா ஒரே பிஸி. உடல் வாழ்க்கையிலேயே பெரும்பாலும் நேரம் போயிடுது. அப்போ ஞானசம்பந்த தேவாரத்தில் விளையாதது ஒரு பரிசில் ஒரு பசுபாச வேதனை ஒன் தலையாயின தவிர தலைவன் சார்பாம் என்ற திருமுறையில் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை இருக்கிறது. இப்போ சிவபெருமான் எத்தனை தொழில் செய்கிறான் ஒரு கேள்வி. எத்தனை தொழில் செய்கிறான் யாராவது சொல்லுங்களேன். நீங்கள் சென்னமைய மாணவர்கள்லாம் சொல்ல வேண்டாம். வெரி குட், அருமையாக சொல்லுங்க. என்னெல்லாம்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அது சைவ சமயத்தில் மட்டும்தான் மறைத்தலும் அருளும் இருக்கும். வேறு எந்த மதத்துலையும் இருக்காது. படைத்தல், காத்தல், அழித்தல், அதோட அழிச்சிருவாங்க. இந்த மறைத்தல் காத்தல் எதுக்கு? கடவுளை மறந்து இருப்பவர்களிடத்தில் இறைவன் தன்னை மறைத்துக் கொள்கிறான். கடவுளை நினைந்திருப்பவர்களுக்கு இறைவன் தன் அருளை காட்டுகிறான். அவ்வளோதாங்க சிம்பிள். ஏன் மறைக்கிறான்? இவன் மறந்துட்டான். எவ்வளோ புண்ணியம், எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கான் சிவபெருமான் நமக்கு. 1 2 எத்தனை கோடி இன்பங்கள் படைத்தாய் இறைவாய் 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 என்று பாரதியார் கதறுவார். எவ்வளவு கோடி இன்பங்களை அனுபவிச்சிருக்கோம். ஒரு 40-42 வயசு வச்சுக்கங்களேன். இந்த 42 வயசில் நம்ம கொஞ்சம் இன்பமாக அனுபவிச்சிருக்கோம். யூ ஜஸ்ட் கவுண்ட் இட் ஃபார். எத்தனை கோடி இன்பங்கள் கொஞ்சமாக அனுபவிச்சிருக்கோம். எவ்வளோ கோடி இன்பங்கள் அனுபவிச்சிருக்கோம். அந்த இன்பத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் ஆஃப் நம்ம இறைவன் நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லையா? இது ஒன்றால் ஏற்பட்டது. நல்ல சுவையாக சாப்பிட்றோம். தக்காளி சாதம் A கிளாஸ் பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கி அந்த கூட்டவியல் ரொம்ப அருமையாக இருந்தது. தயிர் சாதம் அதை விட அருமையாக இருந்தது. நான் இன்னைக்கு உள்ள சாப்பாட்டை தான் சொல்லிட்டுருங்க. அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் எடுத்து அந்த பெருமானுடைய திருநாமம், அதுதான் 5 எழுத்து. திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராயில்
இல்லையா? சிவாய நம ஒரு தடவை நினச்சா போதும், 5 தடவை நினச்சா சிறப்பு, 16 தடவை நினச்சா ஃபுல். 14 தடவை நீங்கள் அஞ்சலத்தில் நினச்சிட்டீங்கன்னா ஃபுல். திருவம்பல சக்கரம் நாங்கள் கொண்டு வரல, நீ அடுத்த தடவை நாங்கள் வரும்போது கொண்டு வரோம். திருவம்பல சக்கரம் வச்சுருக்காங்களா? யார் கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியல. அப்படியா? பார்த்தீங்களா? வெரி குட். 16 தடவை சிவாய நம சிவாயன்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தில் தள்ளிடுங்க, அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஆனால் அதில் என்ன அதில் இருக்கணும், வேற எங்கேயோ என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு அதில் சும்மா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய அப்படின்ட்டு இருந்தால் என்ன ஆகும்? We must concentrate upon the mantra. மந்திரம் என்ற சொல்லுக்கு நினைப்பவரை காப்பது என்பதே பொருள். மண் நினைப்பவர், திறம் காப்பது, மந்திரம் நினைப்பவரை காப்பது. We must think. Concentrating, we must think. அது உங்களுக்கு கவனத்தை அதில் முழுமையாக செலுத்தி நம்ம நினைச்சா நல்லா இருக்கும். இந்த 5 தொழிலை பற்றி நம்முடைய திருமுறையில் முதல் திருமுறையே சொல்லுது. முதல் திருமுறையில் முதல் பாட்டு. மற்ற மதங்களில் எல்லாம், மற்ற மதங்கள்னு சொல்லலாம், இன்னும் மதம்லாம் சொல்லக்கூடாது. வெளிநாட்டில் கடவுள் வந்து ஆணா பெண்ணா அலியான்னு கேட்டால் பெரும்பாலும் ஆணுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. நம்முடைய மதத்தில் ஆணென்றோ பெண்ணென்றோ சொல்வதில்லை, ஆண் பெண்ணாக தான் சொல்வது. அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக, இதுதான் நம்ம திருக்கலையில். கடவுள் தனித்து இருப்பதில்லை, அவன் அம்மையப்பராக தான் இருக்கிறான். ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் கணவனும் மனைவியாக மகிழ்ச்சியாக இருக்கணுங்க தான். கல்யாணம் ஆகிற அன்னைக்கு ஒரு பேச்சு, கல்யாணம் ஆன முறை வேற பேச்சு. எதுக்கு இது விவகாரம்? கண்ணே மணியே மூக்கு ஆசை 60 மோகம் 30 90 நாளைக்கு எப்போ சீபா மூதேவி அப்படி எதுக்கு? இது என்ன நியாயம்? இருந்தால் நம்ம டாக்டர் கருணாநிதி ஐயா மாதிரி தேவகோட்டிலேருந்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா என்னுடைய துணைவியார் தான் காரணம்னு சொன்னார். அந்த துணைவியார் நான் கொஞ்சம் பார்க்கணுமே அப்படின்னு கேட்டேன். ஆட்சி எந்திரிச்சு எங்களுக்கு தரிசனம் கொடுத்தோன்னா ஆட்சிக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டேன். நான் ஆட்சி வந்திருக்கீங்கல்ல, கீழே இருக்காங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் சர்வீஸ் மைண்டட். அவங்க அவ்வளோ மாதிரி இருக்கு தான் சிவ குடும்பம்னு பேர். அதனால அவன் அம்மையப்பராக இணைஞ்சிருக்கான். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர். நம்ம உடல் 2 இருந்தாலும் உயிர் வந்து அப்படியே ஒரே உயிர் தான். அவள் குணம் இவன் குணி, அருளது சக்தியாகும் அறந்தனக்க வரலையின்றி தெருள் சிவம் இல்லை, சிவம் என்று சக்தி இல்லை என்று சித்தியார் பேசும். ஆரம்பிக்கும் போதே தோடு உடைய செவியன், செவி அள்ள போடணும். பெண்பால் ஒருமை விதிப்பது, ஆண்பால் ஒருமை விதிப்படாது. ஞான சம்பந்தம் இருக்க இலக்கணம் கொஞ்சம் வீக்கோ, சிந்திக்க தோணுதா இல்லையா? தோளுடைய செவி அள்ள போடணும், பெண்பால் ஒருமை விதியில் போடணும். தோடு வந்து பொம்பளை தானே அணிவா, அந்த செவியன்னு போட்டார். சம்பந்தம் இருக்க இலக்கணம் வீக்கு, நமக்குன்னா சித்தாந்தம் தெரியல. எப்படி போடுறார் அவரு? தோளுடைய செவி இடப்பகுத்து செவி, வலது பக்கம் கொலையுடைய காதுடையான், வலது பக்கம் தோளுடைய செவியன். எடுப்பில் அம்மையப்பரே, எங்கள் பெருமான் அம்மையப்பராக இருக்கிறான். எங்கள் பக்கங்களில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்மையப்ப உள்ள என்னையா அம்மையப்பையர், அம்மையப்ப உள்ள நிறைய பேர் இருக்காங்கல்ல. அம்மையப்பர்னு பேர் நிறைய இருக்கும் பக்கத்தில், நெல்லை மாவட்ட பக்கத்துல எல்லாம். தோளுடைய செவியன், விடையேறி படைத்தல், மதிசூடி காத்தல், பொடி பூசி அழித்தல், சுடுகாடுல பொடி, கள்வன் மறைத்தல், அருள் செய்த அருள்தல். தோளுடைய செவியன், விடையேறி ஓ தூவன் மதிசூடி, காளுடைய சுடலை பொடிப்பு உள்ளம் கவர் கள்வன், ஏழுடைய மலரான் முனைநாட் பணிந்து ஏற்ற அருள் செய்த வீருடைய பிரம்மாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே. எடுத்த எடுப்பில் சிவபெருமான் 5 ஆற்றுவனே எங்கள் தலைவன், எங்கள் தந்தை. எங்களுக்கு அவன் தந்தை, தாயுமானான் தந்தையுமானான். அவன் அம்மையப்பராக இருக்கிறான். எங்கள் அம்மா அப்பாக்குள்ளே எப்போ பிரிவே கிடையாது. அம்மா அப்பா பிரிவு இல்லாமல் மகிழ்ச்சியாக வந்தாங்கன்னா குழந்தைகள் எல்லாம் க்ஷேமமாக இருப்பார். குழந்தைகளுக்கெல்லாம் பிணக்கே வராது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வராது. நம்ம சண்டை போட்டு போது தெரியும், நீங்கள் 2 ரொம்ப யோக்கியமாக இருந்தீங்களா, எங்களை போய் பேசி அப்படிமா பின்னால் வந்து அது பேரம் பேத்தி காலம் வரைக்கும் வரும். எப்படி சைவம் எப்படிலாம் போகட்டுது பார்த்தீங்களா?
ஐந்தொழில் செய்வது என்பது சித்தாந்தம், ஆகம செய்தி. அது திருமறையில் சிறப்பாக முதல் திருமறையில் வருது. நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் மிக மிக நுட்பமான முக்கியமான ஒரு செய்தி எதுன்னா அத்வைதம்னு பேர். இது என்ன அத்வைதம்னு கேட்டேன்னா சுத்த அத்வைதம்னு பேர். சுத்த அத்வைதம் தூய்மையான இணைப்பு என்று பொருள். கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு அருமையா சொல்றாரு. ஞானசம்பந்த தேவாரத்தில் சொல்றாரு. திருவிழிமலை பதி என்ன எப்படி இருக்கிறான் இறைவன்? ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கிறான். அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய் ஈராய் முதல் ஒன்றாய் இருபெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடனானாம் வீழும் மிளலே. அறிவானந்தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. அம்மை என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார். மூத்த திருப்பதியம் சம்பந்தருக்கு முன்னாலேயே பதியம் பாடியவர் நம்முடைய அம்மை. நான் அம்மைன்னு சொல்ல மாட்டேன் அவளை, ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அம்மாவா. எங்கள் அப்பா யார்? சிவபெருமா. அம்மையே என் அம்மை எம்மை பேணும் அம்மை வருகிறாய். நாளைக்கு அந்த செய்தி வருகிறது பேச்சில். பேணும் அம்மைங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நாளைக்கு காரைக்கிழமையார் வர்றா, நம்ம வீட்டுக்கு வராங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பாவுக்கு அம்மா யார்? எனக்கு பாட்டி. எல்லாரும் அம்மா அப்பான்னு நான் சொல்லிடுவேன். காரைக்கிழமையாரை மட்டும் பாட்டின்னு நான் சொல்லுவேன். எங்கள் ஆட்சியவா. அது மாதிரி அப்புறம் மட்டும் எங்கள் தாத்தா வேணாம். அப்பரே இந்த ஞானசமுந்தர் வாய்ப்பு வந்தாச்சுன்னு என்ன அர்த்தம்? ஞானசமுந்தர் வாக்கு சிவ வாக்கு. அப்படின்னா சிவபெருமானே நாவுக்கரசர் பார்த்து அப்பறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போ எனக்கு தாத்தா யாரு? திருநாவுக்கரசு. தாத்தேன், நம்ம தாத்தேன் திருநாவுக்கரசு. நம்ம பாட்டி காரைக்கிழமையார். எவ்வளோ உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்குல்ல. இப்படி எண்ணிகிட்டே இருந்தோம்னா சிவபெருமான் விட்டு நம்ம விலகியே இருக்க மாட்டோம். நம்ம சிவமாவே ஆகிட்டு இருப்போம். இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இது எப்படின்னாட்டா அந்த சித்தாந்த கொஞ்சம் சொல்கிறேன். இறைவன் ஒன்றாக இருத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோம்? முதல்ல கசேரியில் உட்காந்துட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? அது கீழே தரை இருக்குது, அது கீழே அப்படி போனால் கடல் இருக்குது, அப்படி போனால் குளோப் இருக்குது, குளோப் இருக்குது, ஆகாயத்தில் இருக்குது, ஆகாயம் இருக்குது, சிவனுடைய வியாபகத்தில் இருக்குது. வெளி எங்கே இருக்குது? அவனுடைய வியாபகத்தில் தங்கி இருக்குது. அதுதான் ஒன்றாக இருத்தல். அவ இருக்கால பார்த்துக்குவா அப்படின்னு அர்த்தம். அப்போ அவ வியாபகத்தில் நம்ம தங்கி இருக்கோம். அதான் ஒன்றாக இருத்தல். வேறாக இருத்தல்னா நமக்கு அறிவுறுத்தல் பொருட்டு வேறாக இருக்கிறான். அறிவிப்பான் தானே சொல்றல. வேற இருந்தால் தான் அறிய முடியும். வேற இல்லைன்னா அறிவிக்க முடியாது. ஆசிரியன் வேறு, மாணாக்கன் வேறு. ஆசிரியன் அறிவிக்கணும். த டீச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டாட். மாணாக்கன்றது ஆசிரியர் வேறுபட்டு தான் இருக்க முடியும். ஆசிரியர் மாணவன் ஒன்றா இருக்க முடியாது. அதனால் ஆசிரியர் வேறு, மாணாக்கர் வேறு. அதனால் வேறாக இருக்கிறான். உடனாக இருக்கிறான்னா எப்படி இருக்கிறான்? உடனா நம்மளோட அறிவோடு உடனாக இருக்கிறான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய இச்சையோடு அவன் உடனாக இல்லை, நம்முடைய செயலோடு அவன் உடனாக இல்லை, நம்மளோட அறிவோடு மட்டுமே உடனாக இருக்கிறான். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம இச்சையோட அவன் உடனாக இருக்கான்னு என்ன ஆகும் தெரியல? உடந்தையாக இருக்கான்னு அர்த்தம். உடந்தையாக இருக்கான்னா வேறு விவகாரமே ஒன்றும் இல்லை. சுந்தரர் ஒருவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி. அவரை பொறுத்தவரை எக்ஸப்ஷன் தான், எல்லாம் எக்ஸப்ஷன். யான் செய்யும் துரிசிகளுக்கு உடனாகி. துரிசின்னா ரகசியமாக செய்கிற தவறுகள்னு அர்த்தம். ரகசியமாக செய்கிற தவறுகள் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் நீ தானே உடந்த அப்படிங்கிற அவர் மட்டும்தான் சொல்ல முடியாது. சிவருமனை பார்த்து யாராவது சனினேன்னு சொல்ல முடியுமா? அவர் தான் சொன்னார், மகத்தில் புக்குதோர் சனி எனக்கு ஆனாய். அட சனியனேங்க. சிவருமனை பார்த்து சனின்னு வேறு யாராவது சொல்ல முடியுமா? அவருக்கு மட்டும் தனி லைசன்ஸ். அது 63 நாயன்மாருக்கு கிடைக்காத லைசன்ஸு, உலகத்தில் எந்த உயிருக்கும் கிடைக்காத ஒரு லைசன்ஸு சிவபெருமான் சுந்தருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு சுந்தரர்.
பெரியவர் சுந்தரர். ஏன்னா அந்த உபமன்யு முனிவர் வந்து பராக் பராக்னு சொல்லுவாரா? பெரியவரான தொடக்கமே அப்படிதான் தொடங்குது. தம்பிரான் நம்பியார் ஒரு வருகிறார் 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 முதல்ல கைலாயத்துக்கு அறிவித்ததே அபிமன்யு தான், உபமன்யு முனிவர் தான். இந்த ஃப்ளாஷ்பேக்ல எல்லாம் கொண்டு வராரு. இப்போ என்னெல்லாம் கதையெல்லாம் எழுதுறாங்களே, சேக்கிழார் தான் முதல் ஃப்ளாஷ்பேக்கை கண்டுபிடிச்சவர். அற்புதமாக எழுதியிருக்கிறார். சுந்தரருக்கு அவ்வளோ சிறப்பு, அவர்கிட்ட யாரும் நிற்க முடியாது. சுந்தரர் வந்து ரொம்ப எளிமையானவர். சிவருமான் நம்மை தோழமை தந்தனவன். நமக்கு யாருக்கா தோழமை கொடுத்துருக்கானா சிவருமா? கொடுக்கலையே. அவருக்கு மட்டும்தான் கொடுத்து, ஞானசம்பந்தர் கூட கொடுக்கலையே. அதனால இந்த உடனாய் என்பதை நல்லா கவனிக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒன்றாய் வேற உடனாய்க்கு மட்டும். ஒரு அம்மை தன் குழந்தையை, பால் குடிக்கும் குழந்தையை தன் மடியில் வைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தை பாலை சப்பிக்கொண்டு இருக்கிறது. கையில் ஒரு சின்ன டாய் விளையாட்டு பொருள் வச்சு இப்படியோ விளையாண்டு இடதுகையில் அம்மா மடியில் உட்காந்துருக்கு. பாலை வேற குடிச்சிட்டு இருக்கு. இந்த விளையாட்டு பொம்மை இப்படி விளையாண்டே இருக்கு. பொம்மை கீழே விழுந்துட்டு கையை போட்டு இப்படி துளாவிட்டே இருக்கு. பொம்மை கிடைக்கல. உடனே அந்த அம்மா பார்க்குறா, அப்படி குனிஞ்சு கொடுக்குறா. அம்மா நெட்டே இல்லை. அப்படி சொன்னால் அந்த குழந்தை கை கீழே இறங்கணுன்னா பொம்மை கிடச்சிடுது. அந்த பால் குடிச்சிட்டு இருக்க வாயை தனத்திலிருந்து எடுத்து ஒரு பார்வத்தை சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்ப கப்பிக்கிட்டு பொம்மை. அந்த குனிந்து கொடுத்தால அது உடனாய் நிறுத்தல். அந்த குழந்தைக்கு இடம் கொடுத்திருந்தால தங்குறதுக்கு தன்னுடைய மடியில், அது ஒன்றாக இருந்தல். பாலை கொடுக்கும்போது வேற ஆயிடுறதில்ல, கொடுப்பவள் வேறு வாங்குவோம் வேறு இல்லை, அதனால் வேற ஆயிட்டு. புரியுதா? இப்போ இதுதான் சைவ சித்தாந்தம், அத்வைதம். இது புரியுதா புரியலையா? புரியலன்னு யாராவது புரியலன்னு சொல்லுங்களேன். எல்லாம் புரிஞ்சா வச்சுருக்கீங்க போல தெரியுது இல்லையா? நானும் பைத்தியத்தனமாக புரியுதா புரியுதான்னு கேட்டே இருக்கேன். இதுதான் வேற தானாய் வேறாய் உடனானான் விழிமிழலே சொல்றேன். ஞானசம்பந்த தேவாரம். சைவ சித்தாந்த அத்வைதம் பேசுகிற ஒரு தேவாரம் இருக்குன்னா திருமுறைக்கும் சித்தாந்தத்துக்கு எவ்வளோ தொடர்பு இருக்குன்னு பாருங்க. சிவபெருமானுக்கு வந்து பிறப்பிறப்பு கிடையாது. பிறப்பிறப்பு இல்லாதவங்க தான் கடவுள்னு பேர். பிறப்பிறப்பு இருக்குன்னு ஒன்றுனா அவனுக்கு கடவுளுங்கிற ஒரு நேம் கிடையாது. அதை திருமுறையில் திருவாசகத்தில் எப்படி சொல்றாரு பாருங்க, அருமையான வார்த்தையை சொல்றாரு. எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அகுதிலான். சொல்லாட்சி லட்சம் பவுன் கொடுத்தாலும் அந்த சொல்லாட்சி கிடைக்காது. தனக்கு அகுதிலான். எகுதிலான் தனக்கு தந்தை இல்லை, தனக்கு தாய் இல்லை, தனக்கு பெரியவன் இல்லை, தனக்கு மேல் தம்பிரான், தனக்கு மேல் பிரான் பெரியவன் இல்லை. அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பாலாய். அப்பர் சொன்னார். நன்றி நன்றி நன்றி. அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பாலாய். தாயவிலி தந்தையிலி தந்தனியன் கணேடி. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அதனால அளந்து போய் நம்ம அம்மையை போய் அவன் அம்மையே அப்படின்னு சொன்னான். காரைக்கால் அவனுக்கு குணம் உண்டா? மற்ற மதத்தவர்கள்லாம் கடவுளுக்கு குணமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சைவத்தில் வந்து கடவுளுக்கு குணம் உண்டுன்னு சொல்லுவோம். எண் குணம்னு பேர். திருவள்ளுவர் சொல்ல கோடிப்புரியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்காத்தலை. சுந்தரருடைய தேவாரத்தில் சொல்ல இறையவனை மறையவனை என் குணத்தினானை. 7ஆம் திருமுறை 40வது பதியம் 3வது பாட்டு. எண்குணத்தினானே சுந்தரர் சொல்ல. எண்குணமுடையவன். அவனுக்கு குணம் 8, நமக்கு குணம் 3. என்ன 3 குணம் நமக்கு? சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம். சத்துவகுணம்னா கொஞ்சம் மனசோட பழகுவோம். ரஜகுணம்னா அப்படி நிமிர்ந்து நிற்பான், பெரிய அறிவாளி மாதிரி நடந்துக்குவான். தமகுணம்னா ஏதோ ஒரு படத்தில் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு தெரியல. இந்த செந்திலும் அவன் பேர் என்ன கவுண்டமணியும் பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த வீட்டில் இந்த பொண்ணோட அப்பா வந்து பொரியல் தின்னுட்டே இருப்பான். பார்த்துருக்கலாம்? ஞாபகம் இல்லையா? யோகானந்தம் தான் பார்த்துருக்காரு, வேற யாரும் பார்க்கல இந்த படத்தை. பொரியல் தின்னு பார்த்துருக்கலாம்? அதை செந்திலும் தாப்பனார் நடிப்பான். இல்லை கவுண்டமணி மகனாக நடிப்பான்.
அதை விட பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பன் ஒன்றுமே பதில் சொல்லவே மாட்டான். பொண்ணை பார்த்தாச்சு, இது பண்ணாச்சு, என்னன்னு கேட்டால் அவன் ஆனால் ஒவ்வொரு கடலையாடு தின்னுட்டே இருப்பான். பொண்ணை பற்றி யாரப்பான்னு கேட்டால் அந்த பொரியல் இதுங்கெல்லாம் வந்தான். தமோ பணம் எது கேட்டுக்கிட்டால் அவருக்கு கவலையே இல்லை. நிறைய பேர் இருக்கா நாட்டில் தமோ பணம். எங்கள் நாட்டில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆண்டான்னா, கருணாநிதி ஆண்டான்னா, அவன் ஆண்டான்னா நிறைய பேர் இருக்கான். ஓட்டு போட போகிறதே இல்லை. அது தமோ பணம். ரஜா கொண்டா விட்டு என்ன பாரு, தொட்டு என்ன பாரு, டுஷிங் அப்படிமா ரஜா கொண்டா. தமோ குணம் எல்லாம் கடவுள் பார்த்துப்பாங்க. சர்க்குரு சொல்லு எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். சர்க்குருட்டு எதோ பேசினாலும் ஒரு வார்த்தை போடுவார். எல்லாம் காவாலி பார்த்துக்குவான். ஆமாம், காவாலி இவரை மட்டும்தான் பார்ப்பான், எங்களெல்லாம் பார்க்க மாட்டான். சத்துவகுணம் ரொம்ப ஓவர் சத்துவகுணம் அவருக்கு. சத்துவகுணம் மகாவிஷ்ணுவுக்கு வந்து வைணவர்கள் சத்துவகுணம்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் தியாரம் எழுதுற பாட்டு உண்டு, சத்வகுண போதன் பாட்டு. ஞாபகம் இருக்க சுவாமி? கேட்டிருக்கீங்கள? பழைய தியாரைய பாட்டு சத்வகுண போதன் பேர். ஆனால் கடவுளுக்கு இந்த 3 குணமும் கிடையாது. இப்போ ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்க போகிறதா இருந்தால், ஐயா எப்படி இருக்க, இப்போ போகாதீங்க சார், சரியில்லை நேரம், என்ன விஷயம்? இப்போ தான் மேலே ஆஃபீஸ்லேருந்து டிஓ வந்திருக்கு, பிடிச்சி எரிச்சலாக இருக்காரு, ரஜோகுணத்தில் அப்படி தாண்டவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா, எப்போ கொஞ்சம் கழிச்சுப்பா, நான் சொல்கிறேன், அப்புறம் போகலாம் அப்பியோன்னு. அப்புறம் போயாச்சுன்னா, என்னப்பா தேயா உட்கார், என்ன விஷயம் அப்படிப்பா. அது வந்து சத்துவகுணம். இது மனுஷனுக்கு தான் அந்த 3 குணம். இப்போ கோயிலுக்கு போகும்போது சாமி என்ன குணத்தில் இருக்கான்னு பார்த்துட்டா போகிறோம். எப்படி கர்ப்பகிரகத்தில் சாமி தம குணத்தில் இருக்காரா, ரஜகுணத்தில் இருக்காரா, சத்துவகுணத்தில் பார்த்துட்டா போகிறோம். நாம எந்த நேரம் நமக்கு என்ன சத்துவகுணம் எந்த நேரம் வருதோ அப்போ கோயிலுக்கு போவோம். அப்போ அவர் அந்த குணம் ஒரே குணம் தான், 7 குணத்தில் இருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் 8 குணங்களில் ஒரே ஒரு குணத்தை வைத்துத்தான் இறைவன் உலகத்தை நடத்தி கொண்டிருந்தான். அது பேர் அருள் உடைமைன்னு பேர். 7 குணங்களை உலகத்துக்கு காட்டலை. நாம் முத்தி பெறும் பொழுது, சிவமாம் தன்மை பெறும் பொழுது, அந்த ஒரு குணம், அந்த 7 குணங்களை நமக்கு தருதான். அதனால நாமாக்குடிகளும் என்ற பதியத்தில் அப்பரடிகள் என் குணத்தில் உழவுமே என்று பேசுவார். திருமணில் அப்படிலாம் இருக்குது. என் குணம்னா என்னதுன்னு சித்தாந்தம் படித்தா தான் தெரியும். என் குணம் சித்தாந்தம் படிக்கலான்னு என் குணம் தெரியாது. தன்மயமுடைமை அப்படின்னு என் குணங்கள் ஒன்று. தன்மயமுடைமை என்ன அர்த்தம்? லஞ்சம் வாங்காத தன்மைன்னு அர்த்தம். சுருக்கமாக சொல்றேன். தன்மயம்னா he will control himself. He won't heed to others. யார் என்ன சொல்லுவாங்க